கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நோக்கம் சொல்கிறாரு. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை என்ன பண்ணலையா அனுப்பலை. அப்போ எதுக்கு அனுப்பினாருன்னு சொன்னால் அவராலே, யாரால்? இயேசு கிறிஸ்துவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகம் ரட்சிக்கப்படும்படியாக, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அல்ல, ரட்சிக்கப்படும்படிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார் சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். நீதிமான்களே அல்ல, பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன்னு சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் வந்த நோக்கமே இந்த திட்டத்தை, பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஆகவே பிறக்கும்போது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லி அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இப்படி பல வசனங்கள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பலை, மாறாக உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் அனுப்பினார். சத்தியத்தை நாம் அறிந்து அதுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரை நாம் சோதரிப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பின நோக்கம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அல்ல, ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினீங்கப்பா. நன்றி. அந்த ரட்சிப்பு குறித்து நாங்கள் கவலையற்றவர்களாக இல்லாதபடிக்கு ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவது இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.